ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் பஸ் சேனல். டிஸ்க்ளைமர் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 இறக்கத்துல தான் முடிஞ்சிருக்கு. அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருந்த 25,600 இன்னைக்கு ஸ்லைட்டா பிரேக் பண்ணியிருக்கு. ஆனா இன்னும் இறங்கு முகத்துக்கு போயிடுச்சா நிஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, இன்னும் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்ல தான் நிஃப்டி 50 இருக்கு. ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்தோம்னா நேற்றுக்கு நம்ம பேசியிருந்தோம் சப்போர்ட்டுக்கு மரியாதை கொடுத்தது நிஃப்டின்ட்டு. இன்னைக்கு சப்போர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிஃப்டி இறங்கிடுச்சு, சப்போர்ட்டை உடைச்சிடுச்சு. இன்னைக்கு நிஃப்டி தொடக்கத்துல இருந்து இறங்கு முகத்துல இருந்தது, இன்னைக்கு ரிக்கவரே ஆகலை. கரெக்டா அதோட சப்போர்ட் ஒன்ல கன்சாலிடேஷன் ஆயிட்டு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு பார்த்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆனோன்னா அதுக்கு எதுவும் சப்போர்ட் கிடைக்காதனால மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் போட்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நிஃப்டி வந்து 15 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்தோம்னா அது எல்லா மூவிங் ஆவரேஜ் கீழே தான், ஸ்லைட்டா டெம்பரரியா ஷார்ட் டேர்முக்கு பேரிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சப்போர்ட்டை உடைச்சிருச்சு, எல்லா மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கு. நம்ம நிஃப்டி இண்டெக்ஸை பார்த்தோம்னா எல்லா இண்டெக்ஸுமே நெகட்டிவா தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுலயும் பார்த்தீங்கன்னா மெட்டல், பப்ளிக் செக்டர், ஐடி இவங்க எல்லாம் 1% மேல இறங்கி இருக்கு. குளோபல் இண்டெக்ஸை பார்த்தாலும் எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிடுச்சு, இறங்கு முகத்துல தான் இருந்தது. மேல பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா, ஜப்பான் இதெல்லாம் 2% மேல இறக்கத்துல இருக்குது. அதே மாதிரிதான் ஜெர்மனி, யூகே, சைனா, ஹாங்காங் எல்லா மார்க்கெட்டுமே இன்னைக்கு நெகட்டிவ் தான். ஸோ இதுதான் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் நமக்கு நிஃப்டிக்கும் மதிய மேல சப்போர்ட் பண்ணாதனால அது சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழ் நோக்கி இறங்கிடுச்சு. இனி நம்ம மார்க்கெட் நியூஸ்குள்ள போகலாம். எல்என்டிக்கு மறுபடியும் ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அமெரிக்கா கம்பெனியான ஆல்டெக் அவங்களோட பார்ட்னர்ஷிப் MOU சைன் அப் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் டெவலப் ஹீட் டிரான்ஸ்ஃபர் சொல்யூஷன் ஃபார் தெர்மல் அண்ட் அட்டாமிக் பவர் பிளான்ட்ஸ் குளோபலி. ஓகேங்களா, இது எல்என்டிக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். நீங்க நம்மளோட 2 டேஸ் முன்னாடி பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எல்என்டி வந்து இன்னொரு அமெரிக்க நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே அவங்க ட்ரோன் தயாரிக்க போறதா நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த ட்ரோன் தயாரிக்கிறதுன்றது டிஃபென்ஸ் செக்டர். இப்போ வந்திருக்க நியூஸ் வந்து எனர்ஜி செக்டர். ஸோ எல்என்டி நமக்கு தெரியும் அவங்க டைவர்சிஃபைடு எல்லா செக்டர்ஸ்லயும் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து எல்என்டிக்கு பாசிட்டிவ் நியூஸா வருது. அவங்க நிறைய ஃபீல்டுல இறங்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து நல்ல growth பொட்டன்ஷியல் இருக்கு. அதுதான் இந்த நியூஸ் எல்லாம் நமக்கு சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி எப்பெல்லாம் இந்த எல்என்டி மலிவான விலையில கிடைக்குதோ இதெல்லாம் லாங் டேர்முக்கு நம்ம அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பாசிட்டிவான நியூஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியால சென்ட்ரல் கவர்மெண்ட் அடுத்த வருஷம் 2026 தாக்கல் பண்ண போற பட்ஜெட்ல இந்த சகர் மாலா 2.2 இதுக்காக 75,000 கோடி வரைக்கும் பணம் ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இந்த நியூஸ் வந்த நியூஸ் தான். ஆனா அந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் அப்படின்னா 40,000 கோடி ஒதுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த 40,000 கோடி ஒதுக்குறதா இருந்த பட்ஜெட் 75,000 கோடி வரைக்கும் உயரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணம்லாம் எங்க செலவிட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிப் பில்டிங், ஷிப் ரிப்பேர், ஷிப் ரீசைக்ளிங் அண்ட் போர்ட் மாடர்னைசேஷன், இந்த துறைமுகங்களை எல்லாம் புதுமைப்படுத்துறதும் அப்புறம் இந்த கப்பல் கட்டுமானத்துக்கு புதுமைப்படுத்துறது அவங்க வளர்ச்சிக்காக தான் இந்த பணத்தை செலவிட போறாங்க. இது யாருக்கெல்லாம் நல்ல நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் 2026 தாக்கல் நடந்ததுன்னா இது பல ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்டா போய் சேரும். அப்போ இந்த கப்பல் கட்டுமான பணியில இருக்கிற கம்பெனி, ஷிப் பில்டிங் கம்பெனிக்கும், போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கிற கம்பெனிஸ்க்கும், துறைமுகம் கட்டுமான பணியில இருக்கிற கம்பெனிஸ்க்கும் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இப்போ ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஹீரோ மோட்டாருக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸும் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் நியூஸும் இருக்கு. ஹீரோ மோட்டாரோட ஷேர் வந்து இன்னைக்கு 5% இறங்கிடுச்சு.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அக்டோபர் மாசம் சேல்ஸ் டேட்டால டொமஸ்டிக் சேல்ஸ் அதாவது இந்தியாவுக்குள்ள நடந்த சேல்ஸ் வந்து கம்மியா இருக்குது. 8% கம்மியா இருக்கு இயர் ஆன் இயர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அது இறங்கியிருக்கு. அப்போ நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டொமஸ்டிக் சேல்ஸ் தான் கம்மியா இருக்கு. அவங்க வெளிநாட்டுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற சேல்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அப்படின்றது தான் அந்த நல்ல விஷயம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டார் வந்து யூரோப் மார்க்கெட்லயும் காலடி எடுத்து வச்சுட்டாங்க. யூரோப்ல அவங்க இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ், யூகே அங்கெல்லாம் அவங்களோட ஹங்க் 440, எக்ஸ்பல்ஸ் 200 இந்த மாதிரி மாடல் எல்லாம் அறிமுகப்படுத்தி யூரோப் மார்க்கெட்லயும் ஹீரோ மோட்டார் கார் அடியெடுத்து வச்சுட்டாங்க. இதனால அவங்க குளோபலி உலகம் ஃபுல்லா 52 கண்ட்ரீஸ்ல அவங்களோட பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க. இதனால கம்பெனி ஹீரோ மோட்டார் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, இந்த டொமஸ்டிக் சேல்ஸ் கம்மியானது தற்காலிகம் தான். நாங்க எக்ஸ்போர்ட்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கனால அடுத்த வருஷம் 2026ல எங்களோட வளர்ச்சி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க இந்த கம்பெனி. அதே போல ஆட்டோ செக்டர்ல அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவிஎஸ் மோட்டார். டிவிஎஸ் மோட்டார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கிறதுக்கு இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் அப்படின்றது தேவை. இது நமக்கு 93% இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் மினரல்ஸ் வந்து சைனால இருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்றோம் இந்தியாவுக்கு. ரேர் எர்த் மெட்டீரியல்ஸை நாங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதை நிறுத்த போறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதனால இந்த ஷார்டேஜ் ஏற்பட்டது. இப்போ இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் நமக்கு சைனால இருந்து அதிகபட்சம் நம்ம இறக்குமதி பண்றதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு, டிவிஎஸ் மோட்டார் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அந்த மெட்டீரியல் கிடைக்கிறதுனால சப்ளை ஷார்டேஜ் ஆயிடுச்சு. மெட்டீரியல் சப்ளை கிடைக்காதனால எங்களோட ப்ரொடக்ஷன்ல டிலே வந்திருக்கு. இப்போ இவங்க வேற கண்ட்ரில இருந்து எங்கன்னா இதை சோர்ஸ் பண்ணோம்னா அதுக்கு காஸ்டும் அதிகமாகுது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்போ இது டிவிஎஸ் மோட்டாருக்கு மட்டும் இந்த சேலஞ்சா, இந்த ப்ராப்ளமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இது எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிக்கும் 2 வீலர், 3 வீலர், 4 வீலர் இந்தியாவில் இருக்க எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைனா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்க இந்த ஃப்ரீ எர்த் மெட்டீரியலை இந்தியாவில் இருக்கிற சில கம்பெனிகளுக்கு மறுபடியும் ஏற்றுமதி செய்ய தயாரா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஷார்டேஜ் வந்து தற்காலிகம் தான், டெம்பரரி. எப்போ சைனால இருந்து நமக்கு அந்த மெட்டீரியல் மறுபடியும் கிடைக்கும் போது இது நார்மல் ஆயிடும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம்னா ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது கம்மி பண்ணியிருக்கனால அது வந்து இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு இங்க ஏற்படுற இன்க்ரீஸ் இன் காஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் ஜிஎஸ்டில வர ரேட் கட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்போ நம்ம டிவிஎஸ் மோட்டாரோட சார்ட்டை பார்ப்போம். இப்போ டிவிஎஸ் மோட்டார் நல்ல ஒரு ரேலி கொடுத்தது அப்சைடு. இந்த இடத்துல யாருன்னா டிவிஎஸ் மோட்டாரை இந்த எப்பெல்லாம் அது வந்து இங்க ஓவர் சோல்டு ஜோன்ல ஆர்எஸ்ஐல இருக்கும் போது யாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க இப்போ இந்த டிவிஎஸ் மோட்டார் பங்கை இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒரு கணிசமான 50% அதுக்கு மேல கூட லாபத்துல கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா அது இந்த லோல இருந்து 67% ஏறி இருக்கு. நம்ம கரெக்டா இந்த லோ பார்த்து வாங்க முடியாது. நம்ம இங்க ஏற்றம் இறக்கத்துல எங்கன்னா வாங்கியிருந்தாப்போ ஒரு 40ல இருந்து 50% லாபத்துல இருப்போம். ரைட்டு. இப்ப இந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இந்த ஆர்எஸ்ஐல ஒரு டைவர்ஜன்ஸ் வந்திருக்கு. இங்க பிரைஸ் வந்து ஒரு ஹை போயிட்டு ஹையர் ஹை போயிடுச்சு. இந்த ஹையை விட மேல போயிடுச்சு. ஆனா ஆர்எஸ்ஐல வந்து இந்த ஹைக்கு நேரா இருக்கிற லெவலை விட ஆர்எஸ்ஐல லோ தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் டைவர்ஜன்ஸ் சொல்லுவாங்க. அங்க மேல போயிருக்கு பிரைஸ், ஆனா ஆர்எஸ்ஐல கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்எஸ்ஐல இந்த டைவர்ஜன்ஸ் வந்தா பிரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் இந்த 50 days மூவிங் ஆவரேஜ் இந்த பிரைஸ் டிவிஎஸ் மோட்டாரோட பிரைஸ் இறங்கிச்சுன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்றது தான் இந்த சார்ட் நமக்கு சொல்லுது. எல்லாத்தையும் விற்கக்கூடாது. ஒரு பார்ஷியல் லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா ஒரு 100 ஸ்டாக் வச்சிருந்தாங்கன்னா அதுல ஒரு 30% அது வரைக்கும் ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து.
இப்போ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. அதை தாண்டி பங்கு இறங்கும் போது அவங்க மொத்தமா வித்துட்டு கூட வெளியே வந்துருவாங்க. அது அந்த ஒரு ட்ரேடரை பொறுத்து. இப்போ அடுத்தது நியூஸை பார்ப்போம். மகேந்திரா அண்ட் மகேந்திரா வந்து எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருக்கு அவங்களோட ரிசல்ட். அவங்க Q2ல கொடுத்திருக்க ரிசல்ட் படி அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து இந்த மார்க்கெட்ல இந்த அனலிஸ்ட்லாம் ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. அந்த டார்கெட்டை தாண்டி போயிருக்கு. அது ஒரு நல்ல செய்தி மகேந்திரா அண்ட் மகேந்திராக்கு. அதே போலதான் சுஸ்லான் எனர்ஜியும் அவங்களோட ரெவன்யூ ப்ராஃபிட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்ல இருந்த எஸ்டிமேட்டை அவங்க பீட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சிப்லா வந்து ஒரு அக்யூசேஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை 110 கோடிக்கு அந்த கம்பெனியை அவங்க வாங்கியிருக்காங்க. இன்ஸ்பெரா ஹெல்த் சயின்சஸ் அப்படின்ற கம்பெனியை வாங்கியிருக்காங்க சிப்லா. இது அவங்களுக்கு ஒரு நியூஸ். இப்போ மாருதி சுசுகிக்கு அனலிஸ்ட் வந்து அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சிஸ் டைரக்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பைக் கால் கொடுத்துருக்காங்க. இவங்களோட வருங்கால ரெவன்யூ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். வருஷத்தை பார்த்தீங்களா 2026, 28 அவங்க தொலைநோக்கத்துல அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஆனா சில அனலிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டார்கெட்டை கம்மி கம்மி பண்ணியிருக்காங்க. இதோட செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இறங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல சிலவங்க பை கொடுக்குறாங்க, சிலவங்க அனலிஸ்ட் செல் கொடுத்தனால இந்த பங்கு வந்து இந்த ஏசுதாசா ஜேசுதாசான்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி இப்போ இந்த பங்கு ஒரு நல்ல பிரேக் அவுட், இங்க ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது. அப்சைடு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்த பங்கு இப்போ அதோட மொமெண்டத்தை இழந்துடுச்சு. அதே போல 50 டேஸ் மூவிங் ஆவரேஜும் கட் பண்ணிடுச்சு, ஒரு பெரிய ரெட் கேண்டில் போட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல அதே தான் நம்ம சொன்ன மாதிரி, இதை யாருன்னா நம்மளோட வியூவர்ஸ் யாருன்னா வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் ஜோன்ல தான் நீங்க இருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.